இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடந்த வரலட்சுமி பூஜை அலங்காரம் பற்றி பார்க்கலாம். இழக்கோலம் போட்டிருக்கேன் பாருங்கள். வாசலில் மாக்கோலம் அரிசியை ஊற வச்சு அரைச்சி நம்ம துணி வச்சு அழகாக போடணும். இது இழக்கோலம் அருமையாக இருக்குங்க, ப்ளீர்னு இருக்கும். இழக்கோலம் போட்டோம்னா அரிசி மாவை அரைச்சி போட்டோம்னா. அப்புறம் குத்தி விளக்கு 5 முகம் ஏற்றணும். குத்தி விளக்கு வரலட்சுமி பூஜை இல்லையா, நெய் ஊற்றி ஏற்றினா ரொம்பவே சிறப்பு. வரலட்சுமி பூஜை நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதுல தாங்க இருக்குது. எப்பவுமே பூஜை எந்த பூஜையாக இருந்தாலும் நம்ம வீட்டை அலங்காரம் பண்ணணும், வாசலை கோலம் போடணும். இப்போ இது பிரசாதம் சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன். முந்திரி திராட்சை இதெல்லாம் நெய்யில் வறுத்து அதில் போட்டிருக்கேன். பாகு சக்கரை பொங்கல், பாகு வச்ச சக்கரை பொங்கல் பிரசாதம் அம்பாளுக்கு ரொம்பவே அருமையாக வந்ததுங்க. உங்கள் வீட்டில் என்ன பிரசாதம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். பாகு சக்கரை பொங்கல்னாலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஜஸ்ட்டு பாகை நல்லா காய்ச்சிட்டு நம்ம அரிசியும் பைத்தம்பருப்பியும் வேக வச்சு குழைவாக வேக வச்சு நம்ம அதில் பாகை கொட்டின்ட்டு நம்ம ஏலக்காய் பச்சை கற்பூரம் போட்டு கலரி விடணும். முந்திரி திராட்சையை வச்சு நம்ம நெய்யில் தாளித்து நம்ம அப்படியே கொட்டுறோம். வறுத்துட்டு கம்மன்னு வாசனையாக இருந்ததுங்க சர்க்கரை பொங்கல். இன்றைக்கி எனக்கு சர்க்கரை பொங்கல்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா, அதுவும் எஸ்பெஷலி அம்பாளுக்கு ரொம்ப பிடித்த ஒன்று. பாயசம் கூட பண்ணலாம். சாம்பார் பண்ணியிருந்தேன், அதாவது முருங்கைக்காய் தக்காளி பச்சை பட்டாணி போட்ட சாம்பார். இது கம்மன்னு வாசனைங்க. பச்சை பட்டாணி போட்டோன்னா நமக்கு ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும். அவரைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன், தேங்காய் போட்டு அவரைக்காய் பொரியல். இது அப்புறம் கொண்டைக்கடலை வேர்க்கடலை முதல் நாளே ஊற வச்ச சுண்டல் குக்கரில் வேக வச்சு தாளித்து கொட்டி கடுகு உளுத்தம்பருப்பு மிளகாய் வட்டல் தாளித்து கொட்டி தேவையான அளவு உப்பு போட்டு மிளகாய் தூள் போட்டால் நம்முடைய சுண்டல் ரெடி. அருமையான சுண்டல் ரெடியாக எடுத்து இந்த பக்கம் தக்காளி பச்சடி, தக்காளியை பொடியாக நறுக்கி போட்டு தேங்காயை துருவி போட்டு பச்சை மிளகாயை நறுக்கி போட்டு தயிர் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டோன்னா நம்மளுடைய தயிர் பச்சடி ரெடிங்க. சாதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம், தொட்டுண்டும் சாப்பிட்லாம். சாதம் ரெடியாக எடுத்து பொலன்னு சாதம் ரெடியாக எடுத்து சக்கரை பொங்கல் ரெடி, சுண்டல் ரெடி, சாம்பார் ரெடி, அவரைக்காய் ரெடி, பொரியல் ரெடி, அப்புறம் தக்காளி பச்சடி ரெடி. எல்லாம் ரெடியாக எடுத்து நமக்கு சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் என்ன பிரசாதங்கள் அதெல்லாம் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்களுடைய பூஜை ரூம் நீங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணீங்க, என்னென்ன பூவெல்லாம் வாங்கினீங்க அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.